ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என் தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும், கோடைக்கால தையல் பயிற்சி. அதாவது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க 30 நாள் தையல் பயிற்சி, 15 நாள் தையல் பயிற்சி, 10 நாள் தையல் பயிற்சி பார்த்துருப்பீங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் 50 நாள் தையல் பயிற்சி. இதில் வந்து ப்ளவுஸ் மட்டும் கிடையாது, நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதாவது பேசிக்கில் இருந்து, அதாவது எனக்கு தைக்கவே தெரியாது, இப்போ தான் நான் தைக்க உள்ளே என்ட்ரி ஆகிறேன், எனக்கு தையலுக்கு எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட நீங்கள் தாராளமாக ஒரு சிறந்த டெய்லர் ஆகிறதுக்கு இந்த 50 நாள் பயன்படுத்தினா போதும். என்ன ராணி? அதில் அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அண்ணன் என்னடா தாடிக்கிட்டலாம் வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா? அந்த கமெண்ட்ஸில் கேட்குறதுக்கு முன்னாடி நானே சொல்லிடுறேன், உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நான் ஒரு 21 நாள் விரதம் இருந்து என்னோடய கோயிலில் வந்து ஒரு வேண்டுதல் நிறைவேற்றியிருந்தேன். அது நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த ஒரு சின்ன கேப்பில் அதையும் பார்த்துக்கோங்க. அதாவது அந்த வேண்டுதல் நிறைவேற்றி முடிச்சிருக்கேன், இன்றைக்கி தான் முடிச்சிருக்கேன். அதோடு உங்களுக்கு இந்த வீடியோ போட வந்துட்டேன். அதனால தான் அந்த கெட்டப்பில் அப்படியே இருந்துடுறேன். அடுத்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்றைக்கி எங்கள் ஊர் பொங்கல் இன்னும் முடியலை, அதனால் இன்னும் டெய்லர்ஸ்லாம் வரல. வந்த உடனே நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி நான் சொல்லிடுவேன். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். நம்ம தையல் பயிற்சியில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 பேர் நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இல்லையா, எல்லாமே தயாராக இருக்குது. 5 மிஷின் இருக்குது, 5 மிஷின் ரெடியாக இருக்குது. 5 டெய்லர், அந்த 5 பேருக்குமே 0 தான். அதாவது எதுவுமே தெரியாது. இப்போ நீங்கள் புதுசாக தைக்க வரீங்க இல்லையா, எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி 0ல் தான் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. இந்த ராணி, அப்படிப்பட்டவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்து அவங்கள ஒரு டெய்லர் ஆக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மூலயமா நான் தெரிஞ்சுக்குவேன். அதாவது அவங்க மூலயமா நீங்கள் எப்படி படிக்கிறீங்கிறத நான் தெரிஞ்சுக்கிடுவேன். அவங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறனோ அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பேசிக்கில் இருந்து தான் சொல்லிக் கொடுப்பேன். அதாவது ஆல்ரெடி உங்கள் டெய்லர் கூட இதில் இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணலாம், ஒரு சில டவுட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அதுக்காக என்னடா நம்மளுக்கு தான் தெரியுமே, இதை போய் திருப்பி பஸ்லேருந்து வர்றாங்களே நினைக்காதீங்க. அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொல்லுவேன், சிறு துரும்பும் பல் குத்த உதவும் அப்படிங்கிறதுனால அதில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு பயன்படலாம். அதனால் அது எல்லா விஷயங்களும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த 50 நாள் தையல் பயிற்சியை நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி சொன்னது மாதிரி ஒவ்வொரு நேரமும் மாற்றி மாற்றி அந்த கிளாஸ் நீங்கள் எடுக்கக்கூடாது. இப்போது நைட்டு உங்களுக்கு ஒரு 9 மணிக்கு டைம் இருக்குன்னா ரெகுலராக அந்த 9 to 10 அந்த டயத்தை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லையா, எனக்கு காலையில் டைம் இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா டெய்லி காலையில் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு எனக்கு மதியான நேரம் ஃப்ரீயாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா அந்த மதியான நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் டெய்லி அதே டைம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் மைண்டில் நிற்கும். இது ஒரு அறிவுபூர்வமான ஒரு விஷயம், உண்மையான விஷயம். அதாவது ஒரு நாளைக்கு இப்போ காலையில் பல்லு வளர்க்குறோங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும், அதாவது இயற்கையாகவே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்கள் நடக்குது இல்லையா, தன்னறியாமல் அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதுக்குன்னு ஒரு டயத்தை குறிப்பிட்டு வச்சிங்கன்னா மைண்டில் நல்லா ஸ்கோர் ஆகிட்டே வரும், எதுவுமே மறக்காது. இன்றைக்கி 8 மணிக்கு நம்ம போய் இந்த கிளாஸ் நம்ம தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த 8 மணிக்கு நேற்று என்ன பண்ணீங்களோ அது அப்படியே மைண்டில் நிற்கும். இதுதான் உண்மை. நீங்கள் என்ன ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்றைக்கி காலையில் தைச்சிட்டு நாளைக்கு சாயந்தரம் தைச்சிட்டு திருப்பி மறுநாள் மதியானம் உட்காந்து தைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது என்ன ஆகுனா, அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு உங்கள் மண்டை அந்தளவுக்கு வந்து வேலை செய்யாது. எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். அதனால் டைமிங் ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே மாதிரி மிஷின் நல்ல கண்டிஷனில் வச்சுக்கோங்க, நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. த்ரெட்டு போட பழகிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி அதையும் நான் சொல்லிக் கொடுக்குன்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா த்ரெட்டு கோர்க்க தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறீங்க. அதுலேயும் சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்துச்சுன்னா அந்த ஸ்டிச்சிங்லாம் சரியாக வராது இல்லையா, அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யாருமே இல்லையே, நம்மளுக்கு யாரோட சப்போர்ட்டுமே இல்லையே அப்படின்னு சொல்லி துவண்டு போகிற சமயத்தில் இந்த டெய்லரிங் தொழில் வந்து உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கிறேன், ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த தொழில் தான் உங்களுக்கு கை கொடுக்கும்னு நான் சொல்லலை, ஒரு சில சமயத்தில் இந்த தொழிலும் கை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த தொழில் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்குங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். புரியுதா உங்களுக்கு? புரியுதா ராணி? புரியுதுங்க. புரியுற மாதிரி தானே சொல்லியிருக்கேன். அதாவது இருக்கு, நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். அதாவது ஆமாம், இந்த தொழில் தான் நமக்கு சாப்பாடு போட போதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நினைக்காம இந்த தொழிலை கற்று வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதுவும் உங்களுக்கு கை கொடுக்கும். ஏதோ இன்னும் ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை வரும்போது அதுவே உங்களுக்கு பெரும் அளவு சப்போர்ட்டாக இருக்கும். அதுதான் உங்களுக்கு சாப்பாடு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எல்லாருக்கும் வரும். ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சூழ்நிலை ஏற்றத்தாழ்வுகள் வரும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு இந்த தையல் தொழில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். குறைந்த முதலீடு நிறைந்த வருமானம் சொன்னீங்கன்னா தையல் தொழில் மட்டும்தான். அதனால் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி
ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு என்ன எடுத்து வைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். மிஷின் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே 5 டெய்லர் வரும்போது அந்த 5 டெய்லருக்கும் நான் என்ன சொல்லிக் கொடுக்குறனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேனோ அதை நீங்கள் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அதுக்கே பிரசங்கித்தனமா இதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியுமே, இதை நான் முடிச்சு வைக்கிறேன், உனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன ராணி? அதாவது உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இங்கே யாரை நான் விரட்டுறனோ அதெல்லாம் உங்களுக்கும் சேர்த்து தான். சரியா? இன்றைக்கி என்ன பண்ணுறோமோ அதை மட்டும் பண்ணி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 50 நாள் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தீங்கன்னா அந்த 50 நாளுக்குள்ளே நீங்கள் தெளிவாயிட முடியும். இப்போ இன்றைக்கி ஒரு பீஸ் இது இவ்வளோ தான் தைக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை கிளியராக ரொம்ப தெளிவாக அக்யூரேட்டாக பண்ணுங்கள். 10 தடவை பிரித்தாலும் பிரச்சனை இல்லை, 100 தடவை பிரித்தாலும் பிரச்சனை இல்லை. அதை தெளிவாக பண்ணிடுங்க. அப்போது அதில் உள்ள நுணுக்கங்களுக்கு வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேசிக் அந்த ஓரத்தையல் இடத்தில் நீங்கள் படிக்கணும். ஓரத்தையல் இடத்தில் படிச்சிங்கன்னா தான் அந்த ஸ்டிச்சிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக மிஷின் கண்ட்ரோல் இருக்கும். மிஷின் கண்ட்ரோல் இருக்கிறதுக்கு ஓரத்தையல் இடத்துல நீங்கள் படிக்கணும். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் போட்டிருக்கிறேன். இருந்தாலும் இதுக்கு நம்ம தனியாக சொல்லணும். என்ன ராணி? அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அதே மாதிரி ஒரு துணி எடுத்துக்கோங்க. நான் உங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதாக இருக்கு இல்லையா? சும்மா சாதாரண கர்ச்சீப் ஃபஸ்ட்டு தைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. உங்களுக்கு பேசிக் அந்த மிஷினோட கண்ட்ரோல் எப்படி வரும் அப்படிங்கிறதுக்காக இன்ச்சு கணக்கு கரெக்டாக 30 இன்ச்சு 30க்கு 30 சரியா? கரெக்டாக கட்டமாக எடுத்துருக்கேன். 30 கனெக்ட் பண்ணி இன்ச்சு கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு எனக்கு 29 இன்ச்சு தான் இருக்குது, 29.5 இன்ச்சு தான் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. அந்த மாதிரி அக்யூரேட்டாக வேண்டியதில்லை. அந்த அளவுக்கு சைஸில் ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. 1/2 இன்ச்சு முன்னே இருந்தாலும் சரி, 1 இன்ச்சு பின்ன இருந்தாலும் சரி, பிரச்சனை கிடையாது. அந்த சைஸுக்கு கட்டமாக ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டெய்லர்லாம் வந்தோடனே உங்களுக்கு நான் சொல்லுவேன். இதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரி இப்போ எனக்கு ஆல்ரெடி தெரியும், இன்னும் தெரியாத விஷயங்களை படிக்கிறதுக்கு தான் அந்த கிளாஸுக்கு வந்திருக்கேன். அப்போ நீங்கள் பேசிக்லேருந்து போகிறீங்களே அப்படின்ற மாதிரி யோசிக்காதீங்க. இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் டிப்ஸ் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்போது இந்த கிளாஸில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ப்ளவுஸ் மட்டும் கிடையாது. என்ன ராணி? சுடிதார் கேட்டிருக்கிறாங்க. சுடிதார், குட்டி பிள்ளைங்க ஃப்ராக்கு, பெரியவங்களோட ஃப்ராக்கு, கட்டோரி ப்ளவுஸு, ஃப்ரின்சஸ் கட்டிங்கு, போட் நெக்கு, பேக் ஓப்பன், ஃப்ரண்ட் ஓப்பன் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. அனார்கலி, அப்புறமாட்டி அம்பர்லா கட்டிங்கில் சுடிதார் எல்லாமே இருக்குது. ஏன்னா நிறைய பேர் இதெல்லாம் என்கிட்ட கேட்டு அவங்களே டயர்ட் ஆகிட்டாங்க. அதனால் இந்த 50 நாள் தையல் பயிற்சியில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு கிளியராக சொல்லிக் கொடுப்பேன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, 50 நாள் தையல் பயிற்சிங்கிறது 50 நாளில் முடியாது. அதாவது இப்போ முதல் வகுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த முதல் வகுப்பே கிட்டத்தட்ட 2-3 கிளாஸில் வந்துடும். ரைட்டா? அப்போது இந்த ஒவ்வொரு கிளாஸையும் நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணணும். அதை நீங்கள் லீவு விட்டுட்டாலோ இல்லை கேப் விட்டுட்டாலோ நம்ம அதை பார்க்க முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க. அந்த வீடியோ இதிலே தான் இருக்கும். திருப்பி நீங்கள் அதை ரிவைண்ட் பண்ணி முன்னாடி போய் பார்த்துட்டு வாங்க. இன்னைக்கு உள்ள விஷயத்தை பார்க்க முடியல, ஏதோ வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு மறுநாள் வர வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். இடையில அப்போ நான் என்ன சொன்னேங்கிறது புரியாமல் போயிடும். இதுக்கு முந்தின நாள் என்ன அந்த நம்பர் போட்டுகிட்டே தான் வருவாங்க. எங்கள் எடிட்டர் வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நம்பர் வருஷப்படுத்தி போட்டுகிட்டே வருவாங்க. அந்த வருஷ பிரகாரம் நீங்கள் வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா ரொம்ப கிளியராக நீங்கள் தைக்க முடியும். என்ன ராணி? ஆமாங்க. அதை நிறைய பேருக்கு சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி இந்த லிங்க் எப்படி எங்களுக்கு அனுப்புவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. லிங்க் கிடையாது. நம்ம யூடியூப்பில் நம்ம டெய்லர் ப்ரோ சேனலில் தான் இந்த மாதிரி டெய்லி 9 மணிக்கு இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும். ஆமாம், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ 9 மணிக்கு ரிலீஸ் ஆனாலும் சரி, நீங்கள் பார்க்குறது உங்களுக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலீஸ் ஆகுறது 9 மணிக்கு. ஆமாம், உங்களுக்கும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரீயாக இருக்கோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டைம் நமக்கு ரெகுலராக கிடைக்குமா அந்த டைம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பார்த்துட்டு அந்த டைம் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. மிஷின் நல்லா ஆயில் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சிங் நல்லா வருதான்னு பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சிங் வந்து கரெக்டாக 2.5 வச்சுக்கோங்க. அதான் லிமிட்டான, அதாவது 2.5 அந்த 2.5 வந்து அந்த மார்க் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டிச்சிங் கரெக்டாக இருக்கும். என்ன ராணி? அப்புறம் இன்னும் என்ன விஷயம் எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? என்ன சொல்லு, வேற தையலுக்கு தேவையானது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. அதெல்லாம் சொல்லிட்டேன். அது மாதிரி நீங்க எல்லாம் தயாரா இருந்துக்கோங்க. இன்னைக்கு கிளாஸ்ல வந்து நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த மெட்டீரியல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. நான் என்னென்ன எடுக்கணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லலை. இன்னைக்கு எங்கள் ஊர் பொங்கல் அப்படிங்கிறதுனால எங்கள் ஊர் பொங்கலையும் அப்படியே லைட்டாக பாருங்க. என்னோட வேண்டுதல் நிறைவேற்றிருக்கிறேன் இல்லையா, அந்த இதையும் நீங்க பாருங்க.
அண்ணன் இன்னைக்கு ஃபுல்லாக எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு எங்கள் பொங்கல்லாம் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு டெய்லர் வர்றாங்க. நீங்களும் தயாராக இருந்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த 50 நாள் தையல் பயிற்சி ஒரு நாள் கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறது என்னோட கடமை. 1 கோடி டெய்லர்கள் உருவாக்கணும் அப்படிங்கிறது என்னோட இலக்கு. அதை நோக்கி பயணிக்கிற எனக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்கும் தேவை. பொதுவாக நம்மளோட இலக்கு வந்து எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை நோக்கி பயணிக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால் நம்மளால் முடியாது, நம்மளோட அவ்வளோ தூரம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போகாதீங்க. உதாரணத்துக்கு நான் படித்த விஷயம் தான் நான் சொல்கிறேன். அதாவது ஒரு கடிகாரம் எவ்வளோ காஸ்ட்லியாக இருந்தாலும் சரி, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு பேட்டரி வாங்கி போட்டால் தான் அது ஓடும்னு சொல்லுவாங்க இல்லையா? சொல்லுவாங்கல்ல, ஓடும். அது மாதிரி இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, இலக்கு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, முயற்சி அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான், ஆழமாக அந்த முயற்சி தன்னம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் அந்த இலக்கு நோக்கி பயணிக்க முடியும். அது அந்த சிகரத்தை தொடுறது அந்த முயற்சியால் மட்டும்தான் முடியும். அதனால் நம்மளால் முடியுமோ முடியாதோ அப்படின்னு நினச்சிட்டு சோர்ந்து போகாதீங்க. அதே மாதிரி பெண்களுக்கு நான் சொல்கிற விஷயம் இதுதான். ஏன்னா நிறைய பெண்கள் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தன்னோட கணவர் சரியாக பார்த்துக்கிறதுல குடிப்பழக்கம் இருக்கிறதுனால தன்னை கைவிட்டுட்டு போய் தனித்து வாழக்கூடிய அளவுக்கு ஒரு சூழ்நிலை வரும்போது ரொம்ப கலங்கி நிற்கிறீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது எப்பவுமே கவலைப்படாதீங்க. தனக்குன்னு ஒரு சுய தொழில் இருந்துச்சுன்னா கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யாரோட தயவும் இல்லாமல் கண்டிப்பான முறையில் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு சுய தொழில், குறிப்பாக அந்த தையல் தொழில் இருந்துச்சுன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். யாரோட சப்போர்ட் உங்களுக்கு தேவையில்லை. கண்டிப்பான முறையில் அதுக்கு நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். பொதுவாக நம்ம யாருக்கும் அடங்கி போகணும்னு அவசியமே கிடையாது. அப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது நீ வேணா ஒதுங்கி போ, நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உங்களோட கொள்கையிலேருந்து என்றைக்கும் மாறாமல் உங்களோட இலக்கை நோக்கி பயணிச்சுட்டே இருந்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதை நோக்கி பயணிக்கிறீங்களோ அதை அடைஞ்சிட முடியும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குறேன். அதுக்கு நமக்கு ஒரு சுய தொழில் தேவை. அது இந்த 50 நாள் தையல் பயிற்சி, அதாவது இந்த கோடைக்கால தையல் பயிற்சியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இந்த ஒரு ஸ்கூல் லீவ் விடுறாங்க இல்லையா? இந்த லீவ் வந்து எங்கேயாவது அங்கே வெளியில் போகணும், இங்கே சுற்றணும், அங்கே போகணும், இங்கே போகணும், நிறைய பிளான் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாருக்குமே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு லீவுனால இந்த ஒரு வருஷம் நீங்கள் ரொம்ப பயனுள்ளதாக செலவழிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே அந்த லீவை வந்து பயனுள்ளதாக செலவழிக்க முடியாது. ஏன்னா வசதி இருக்கிறவங்க எங்கெங்கேயா போயிட்டு வந்துடுவாங்க, வசதி இல்லாதவங்க எல்லாரும் போவாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த நேரத்தை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ இல்லை பக்கத்தில் இருந்தோ இல்லை வீட்டில் உள்ள ஏதாவது வேலைகளோ இல்லை வேலைக்கு போயோ இந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த 1 மாத காலத்தில் 1 மாதம் 1.5 மாதம் லீவ் விடுவாங்கன்னா ராணி, அதில் வந்து இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களை கூட ஏதாவது ஒரு வேலைக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க. அந்த வேலைக்கு போனோம்னா அதை வச்சு நோட் புக் வாங்கலாம், ஃபீஸ் கட்டிக்கலாம், அந்த மாதிரி சூழ்நிலை வந்து நிறைய பேர் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி நடக்காமல் இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் பல்ல கடித்து சமாளிச்சுக்கிட்டு அவங்கள எந்த ஒரு வேலைக்கு அனுப்பாமல் எந்த ஒரு கஷ்டத்துக்கும் ஆளாக்காமல் இந்த 50 நாள் தையல் பயிற்சி மட்டும் பழகிட்டிங்கன்னா வருஷம் பூரா அவங்கள வந்து வருமானம் எடுக்க முடியும். ஒரு ஸ்கூல் படிச்சுக்கிட்டேவும் எடுக்க முடியும், ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் அதில் வருமானம் எடுக்க முடியும், இல்லை வேறு எதுவும் வேலை பார்த்துருந்தாலும் அதில் வருமானத்தை எடுக்கிறதுக்கு இந்த தொழில் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். என்ன ராணி? ஏன் ராணி நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? நீ டயர்ட் ஆகிட்டியா? எங்கள் கோயில் திருவிழாவில் ராணி கத்தி கத்தி ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. என்ன ராணி? பொங்கல் திருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. திருவிழா முடிஞ்சு இன்னும் 2 நாள் கழிச்சு தான் இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சோம். ஆனால் சொன்ன டயத்தில் உங்கள் எல்லாருக்கும் அந்த வீடியோ ரிலீஸ் ஆகும், நீங்கள் எல்லோரும் எதிர்பார்ப்பீங்களே அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த பதிவு போட்டிருக்கிறேன். அடுத்து இது முதல் நாள் தையல் பயிற்சி தான். இந்த முதல் நாள் தையல் பயிற்சியில் உங்களுக்கு என்னடா இன்னும் சொல்லிக் கொடுக்கலன்னு நினைக்காதீங்க. அதாவது என்ன பண்ணணுங்கிறதுக்கு நம்ம டெய்லருங்கெலாம் வந்ததுக்கப்புறம் சொன்னால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தச்சு காமிக்கிறத விட அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்கள நான் கைடு பண்ணுவேன் இல்லையா, வழி நடத்தும் போது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் ராணிக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருந்தேன் இல்லையா, அது மாதிரி அந்த 5 டெய்லருக்கும் நான் சொல்லிக் கொடுக்குறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுவீங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும், ரொம்ப யதார்த்தமாக இருக்கும், புரியாதவங்களுக்கு புரியும். அதே மாதிரி ஒரு சங்கடம் சில பேருக்கு வராது. நம்ம புதுசாக தச்சு பழகிறோம், நம்மளுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி வராது. ஏன்னா அந்த 5 பேரும் 0, எதுவுமே தெரியாமல் இருப்பாங்க. அப்படின்னு சொல்லும்போது அவங்க படிக்கும்போது அவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்குறேன்னா, எதுவுமே தெரியாதவங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுப்போனோ அப்படி தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியும் இல்லையா? அதை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் இந்த ஐடியா ஃபாலோ பண்ண போகிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ராணி? கண்டிப்பாக. ரைட்டா? சரி, ராணி ரொம்ப டயர்டாகிடுச்சு. பேசிட்டீங்கல்ல, அப்படித்தான் பேசுவேன். நான் பேச இருமல் வருதா? எனக்கு முடியலங்க. சரி அதாவது இன்னைக்கு கிளாஸ்ல வந்து எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக நான் வந்திருக்கேன். ஏன்னா இன்னைக்கு என்னடா வீடியோ வரலையே அப்படின்னு எதிர்பார்ப்பு அதிகமா இருக்கும். இனிமேல் உங்களோட எதிர்பார்ப்பை வீணடிக்க நான் தயாரா இல்லை.
டெய்லி உங்களோட எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிளாஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. குறிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணக்கூடாது. இது என்னோட கண்டிஷன். அதாவது நீங்கள் ஒரு குருக்கிட்ட நீங்கள் எப்படி படிக்கும்போது அவங்க எவ்வளோ கடுமையான ஒரு கண்டிஷன் போடுவாங்களோ அது மாதிரி இதுவும் ஒரு கண்டிஷன் தான். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு நல்ல சிறந்த டெய்லர் ஆக முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி தெரிஞ்ச விஷயங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா ஆல்ரெடி வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்து இதையும் போட்டு குழப்பி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அது ஒன்று சொல்கிறேன். அதே மாதிரி இன்னும் நிறைய பேர் என்கிட்ட கேட்குற விஷயம் என்னென்னா, ஏதோ ஒரு வாரம் 10 நாள்லாம் படித்தோம்னா சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. அந்த மாதிரி முட்டாள்தனமான விளம்பரத்துக்கு அடிமையாகாதீங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா என்கிட்ட 6 மாதம், குறைஞ்சது 6 மாதம் இல்லை 1 வருஷம் படிக்கணும். 1 வருஷம் படித்து அவங்க வந்து நல்லா பெட்டராக ஆகணும். அதாவது நான் வந்து அவங்களுக்கு சொல்லணும், நல்லா பர்ஃபெக்டாக தைக்கிறீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தெளிவாக இருக்கணும். ஒரு 10 கஸ்டமருக்கு தச்சு கொடுத்து எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லை, ஃபிட்டாக இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு தெளிவான படித்து முடித்ததுக்கு அப்புறம் தான் அந்த சர்டிஃபிகேட்டுங்கிறது பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் அப்போ தான் அதுக்கு உயிர் இருக்கும். மற்றபடி என்ன ராணி, இந்த ஒரு வாரம் இது சில பேர் 500 ரூபா கட்டினா சர்டிஃபிகேட்டான், 2000 ரூபா கட்டினா சர்டிஃபிகேட்டான், இது மாதிரி என்கிட்டயும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வேஸ்ட்டாக செலவழிக்காதீங்க. இந்த மாதிரி டுபாக்கூர் டாக்டர் சொல்கிறீங்களா, அது மாதிரி டுபாக்கூர் டெய்லர் ஆகிடாதீங்க. அது வந்து எந்த விதத்துலையும் உபயோகமே கிடையாது. ரைட்டா? இப்போ நீங்கள் படிக்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் இல்லைன்னா கூட தச்சு நீங்கள் கொடுக்குறீங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதுவே நம்மளுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். மற்றபடி பணம் கொடுத்து வாங்குற சர்டிஃபிகேட் வந்து அது 0 தான். அது உங்களுக்கு எந்த ஒரு மதிப்பு கிடையாது. அந்த சர்டிஃபிகேட்டுக்கே உயிரும் கிடையாது. ரைட்டா? அது இங்கே பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் ஏமாந்துக்கிட்டே இருக்கிறீங்க. பல விஷயம் என்கிட்ட கேட்டதுனால இது எங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோம்னா அது குறைஞ்சது 6 மாதம் படிக்கணும். குறைஞ்சது 6 மாதம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் அந்த டெய்லரிங்கில் வந்து நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நான் ஒரு 2 நாள் 3 நாள் நீங்கள் படிக்கலாம் சொன்னால் உங்களோட தேவைகளுக்கு நீங்கள் படிச்சுக்கலாம். அது அந்த மாதிரி தான். மற்றபடி ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட்டாக நான் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 6 மாதம் கம்ப்ளீட்டாக படிக்கணும். அது ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கிளாஸ் படிச்சிங்கன்னா மட்டும்தான் அது சாத்தியம். அதையும் புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்படி இருந்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல சொந்தமாக ஒரு கடை வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு தையல் கிளாஸ் நடத்தலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியும். அதாவது உங்களுக்குள்ள முழுமையாக நீங்கள் படிக்க முடியுங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொன்னேன். என்ன ராணி? ரைட்டா? அது மாதிரி இங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு ஏழை விட்டு விற்கிறாங்கன்னு சொல்லிட்டு போய் நின்று அதாவது தேவையில்லாத விஷயங்களை விலை கொடுத்து வாங்கி உபயோகம் இல்லாமல் பண்ணிடாதீங்க. இந்த தையல் பயிற்சி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் சொல்லிடுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. நாளைக்கு வகுப்பில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். வர்றவங்க எல்லாரையும் நான் நோட் பண்ணுவேன். உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே நான் படிப்பேன். உங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அன்னைக்கு உள்ள எல்லா கமெண்ட்ஸும் நான் படிச்சுக்கிடுவேன். ஆனால் ரிப்ளை பண்ண மாட்டேன். ஏன்னா ரிப்ளை பண்ணுன்னா எல்லாருக்கும் பண்ணணும். ஒருத்தருக்கு பண்ணிவிட்டு ஒருத்தருக்கு பண்ணலன்னா வருத்தப்படுவாங்க. ஏன்னா அண்ணன் அவங்கள பார்த்துறாங்க, இவங்க கமெண்ட்ஸ் ரிப்ளை பண்ணேன்னு நினைப்பாங்க. அதனால் எல்லா கமெண்ட்ஸும் பார்த்துக்கிடுவேன். அதுக்கு நான் பதில் வந்து வீடியோவில் சொல்லிக்கிட்டே வருவேன். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன ராணி, நான் பேசிட்டேன்னா சரியாக பேசணும்னா? நான் சரியாக பேசிட்டேன்னா? கரெக்டாக பேசி முடிச்சிட்டேன்னா? சரி, அடுத்த கிளாஸில் நாளைக்கு நம்ம எல்லோரும் பார்ப்போம். Bye bye.